என்னங்க உங்கள்ட்ட கடையில கொஞ்சம் சாதனம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தோம்ல, நீங்க என்னடா வெறுங்கையை வீசிட்டு வந்திருக்கீங்க? என்னது என்கிட்ட சாதனம் வாங்கிட்டு வர சொன்னியா? என்கிட்ட எப்பமா நீ சொன்னா? என்னங்க நீங்க வெளியில போகும்போது நான் எங்க போறேன்னு கேட்டேன். நீங்க தான் என் ஃப்ரெண்டை பார்க்க போறேன்னு சொன்னீங்க. அப்போ நான் கொஞ்சம் சாதனம் வேணும் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டும் கையில தந்து அனுப்பி விட்டேன்ல, அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? அட ஆமாமா சின்ன பொண்ணு, நீ இப்ப சொன்னப்பறதான் எனக்கு ஞாபகம் வரும். கடைக்கு போய் சொல்லி என்கிட்ட ஒரு லிஸ்ட் தந்து விட்டேன் பத்தியா? சே, என் ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருந்தேல, அப்படியே மறந்துட்டேன் பாத்துக்க. என்னது மறந்துட்டீங்களா? ஆமா, அப்படியே உங்க ஃப்ரெண்டு கரெக்டா பார்க்கலாம் போயிட்டு வரைய, அதனால எல்லாத்தையும் மறக்க வேண்டியதான். ஏன் டீ மறந்துட்டு தான் சொல்ல முடியும், வேற என்ன சொல்ல முடியும்? இப்ப என்ன உனக்கு சாதனம் வாங்கணும் அவ்வளவுதானே? மறுபடியும் கடையில போய் வாங்கினா முடிஞ்சு போச்சு, அதுக்கு போய் இப்படி சத்தம் போட்டு கிடக்க? ஓஹோ அப்படியா, சரி அப்போ போய் வாங்கிட்டு வாங்க. வாங்கிட்டு வாங்கன்னா என்னெல்லாம் வேணும்னு சொன்னா தானே வாங்கிட்டு வர முடியும். அதான் நான் தான் எல்லாத்தையும் ஒரு பேப்பர்ல எழுதி தந்தேன்ல, அந்த பேப்பருங்க. அந்த பேப்பர் எங்க இருக்குன்னு யாருக்கு தெரியும்? நீ வேற இதுல எழுதித்தா. ஓஹோ அப்படியா, ஒரு நிமிஷம் இருங்க, இப்ப வரேன். ஒழுங்க வேலை செய்யலன்னா 4 போடு போட்டாதான் சரியா வரும். ஒழுங்க வேலை செய்வியா? ஐயோ அடிக்காத சின்ன பொண்ணு, அடிக்காத. ஐயோ 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 ஐயோ, இந்த அநியாயத்தை கேட்க இந்த வீட்டுல யாருமே இல்லையா? எந்த வீட்லயாவது இந்த குடும்பம் நடக்குமா? கட்டின புருஷனை இப்படி விளக்கமா எடுத்து அடி அடினு அடிக்காலே சண்டால பாவி. எண்ணி எங்க அண்ணன் என்ன பண்ணிட்டாருன்னு இப்படி எங்க அண்ணனை போட்டு விளக்கமாதல அடிச்சிட்டு இருக்கீங்க? கேட்கறதுக்கு யாரும் இல்லைன்னு நினைச்சிருக்கீங்களோ? எங்க அண்ணனுக்கு நான் இருக்கேன் பாத்துடுங்க. நாத்து பேசாம போயிரு, உள்ள வந்தீங்கன்னா உன்னையா விளக்கமாதல அடி வெளுத்துரும் பாத்துக்க. என் கண்ணு முன்னாடி வச்சு என் பிள்ளை இப்படி அடிக்கா, எதுக்கிட்டே அவனை போட்டு இப்படி அடிச்சிருக்கா? இப்ப கேட்டியாலே அது கேள்வி, பதில் சொல்லுங்க கேளுங்க. எத்தே, நம்ம வீட்டுல டிவி இருக்குல்ல, அந்த ரிமோட் ஒர்க் ஆகலன்னு வச்சிடுங்களேன், கட்டையை மாத்தணும்னு கூட அறிவு இல்லாம அதை போட்டு தட்டுன்னு தட்டி எப்படியாவது வேலை செய்ய வைப்போம்ல. கேவலம் 100 ரூபா ரிமோட் வேலை செய்யாததுக்கே அடி அடின்னு போட்டு அடிக்கும். கல்யாணத்தன்னைக்கு 10 லட்ச ரூபா கொடுத்து உங்க பையனை நான் விலைக்கு வாங்கியிருக்கேன். அப்போ ஒழுங்கா வேலை செய்யலன்னா அடி வெளுக்கத்தானே செய்யணும்.